வணக்கம் எல்லாருக்கும். நான் அபர்ணா. கண்டிப்பாக உங்களை தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கு பார்லிமெண்ட் விடயத்தை பற்றி தான் கதைக்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட அனுதாப ஓட்டு வாக்குகளால் சென்ற ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினர் போய் கதைச்ச விஷயத்தை இன்றைக்கு பார்க்க போகிறோம். අපේ ජනාධිපතිලා ප්‍රයිම් මිනිස්ටර්ලා කියන්න පුළුවන් අපිත් LGBT කියලා. රිපෝට් එකක් අවිල්ලා තිනවා ශ්‍රී ලංකා is a safe inclusive welcoming destination for LGBTQI. ඒ සමහරවිට ඉංග්‍රීසි තේරෙන්නේ නැති big question නාන්න කට්ටියට ඉන්නේ ඇමති කෙනෙක් ගිහිල්ලා ඉන්ටර්නැෂනල් ෆෝරම් එකේ big question කියලා අහනවා fraction කියලා. නෑ question කිව්වා. ඒ වගේ කට්ටියට අපිට ඉංග්‍රීසි වලින් කියන්න බෑ. හැබැයි කියන්නම් පස්සට ට්‍රාන්ස්ලේට් කරගන්න. lesbian gay bisexual transgender queer ඒ වගේ දැනක් මේ රට දැන් අපිට සිස්ටම් චේන්ජ් කරලා ලස්සන කරලා තියන්නේ LGBTQIA වලට ලස්සන රට අපේ රට කියලා අපේ. சரி, பௌத்த நாடு இன்று எல்ஜிபிடி கம்யூனிட்டி நாடாக மாறப்போயிருதா என்று கேட்டிருக்கீங்க டாக்டர் அர்ஜுனா ராமநாதன். நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். ஃபஸ்ட்டு, நீங்கள் எம்பிபிஎஸ் படிச்சு தான் வந்திருக்கீங்களா? உங்களுக்கு ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷனை பற்றி உங்களுக்கு கிளாஸ் இருக்கு இல்லையா? இல்லாட்டி சைக்காலஜிஸ்ட் கிளாஸ் இருக்காம தான் நீங்கள் இன்றைக்கி சாவச்சேரி ஆஸ்பத்திரிக்கு பெரிய அதிகாரியாக வந்தீங்களா? இது எனக்கு தெரியவே இல்லை. எப்படி வந்திருப்பீங்கன்னு. எல்ஜிபிடி கம்யூனிட்டியை பற்றி இழிவாக பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? ஃபஸ்ட்டு ஹியூமனை மதிக்க தெரிஞ்சால் தான் டாக்டராக வர முடியும். எந்த ஹியூமனையுமே உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ண தெரியாத உங்களால் எப்படி டாக்டராக வந்து முடியும்? ஜஸ்ட் பார்லிமெண்ட்டுக்கு அனுதாப ஓட்டு வாக்காளர் போகணும். நீங்கள்லாம் கதைக்கிறீங்க பாருங்கள் எல்ஜிபிடி கம்யூனிட்டி பற்றி. உங்களுக்கு என்ன எல்ஜிபிடி கம்யூனிட்டி பற்றி வழியாக தெரியும்? எல்ஜிபிடி கம்யூனிட்டி பற்றி உங்களுக்கு விரிவாக்கம் செய்ய தெரிஞ்சவங்களுக்கு, அவங்க எதிர்நோக்கிற விஷயங்களை பற்றி அங்கே குரல் கொடுக்க தெரியாத உங்களுக்கு, இதை மட்டும் எல்ஜிபிடி நாடாக போகிறீன்ற என்ன இழுத்தத்தில் சொல்கிறீங்க? என்னதுக்காக சொல்கிறீங்க? உங்களோட பற்றி, உங்கள் தேசத்து வாழ மக்களை பற்றி இழிவாக பேசுகிற சக மனுஷரை பற்றி, சக மனுஷர் உணர்ச்சிகளை பற்றி பேச தெரியாத நீங்களெல்லாம் பார்லிமெண்ட்டில் இருக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது? முதல்ல சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு பார்லிமெண்ட் உறுப்பினருக்கு அர்த்தம் தெரியுமா? முதலாவது சக மனிதரை மதிக்க தெரியணும். முதலாவது இந்த நாட்டு வாழும் அனைத்து வாசிகளுமே அனைத்து வாசிகளையுமே உங்களுக்கு மதிக்க தெரிஞ்சிருக்கணும். முதல்ல நீங்கள் அதை பற்றி தெரியாமல் இன்றைக்கி பார்லிமெண்ட் உறுப்பினர் பார்லிமெண்ட் சீட்டில் போயிட்டு குரலை உயர்த்தி கதைச்சா மட்டும் சரி வந்துருமா எல்லா விஷயமும்? அதுவும் சிங்களத்தால். ஏன் தமிழால் கதைங்களே? முதல்ல நீங்கள் தமிழ் வாசி தானே, அடிக்கடி தமிழில் தானே கதைக்கிறீங்க. ஏன் எல்ஜிபிடி கமிட்டியை மட்டும் சிங்களத்தில் பற்றி கதைச்சிங்க? முதலாவது தமிழ் சொல்லுங்க. உங்கள் யாழ்ப்பாணத்தில் எல்ஜிபிடி கமிட்டி ஏங்குதுன்னு உங்களுக்கு தெரியாதா? ஏன் அதை பற்றி கதைக்காம போனீங்க? ஏன் எல்ஜிபிடி கமிட்டி சந்திக்கிற விஷயங்கள் பற்றி பேசாமல் போனீங்க? எல்ஜிபிடி கமிட்டிக்கு என்ன வாங்கி கொடுத்தீங்க முதலாவது நீங்கள் கதைக்கிறதுக்கு? அதை பற்றி அறிவது இருக்குன்னு சொல்லிட்டு எல்ஜிபிடி கமிட்டியை பற்றி உங்களுக்கு என்ன விரிவாக்கம் தெரியும்?